ஏஐனா என்ன அப்படி நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கொடுக்கக்கூடிய ஆன்சர் ChatGPT, Claude, Gemini இதுவா தான் இருக்கும். பட் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் லெவல் அவுட் ஆஃப் 4. ஏஐல இப்போ வரைக்கும் 4 லெவல்ஸ் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒன்லி நோ 2. அண்ட் மீதி 2 என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கூட இங்க நிறைய பேர் ட்ரை பண்றது கிடையாது. பட் இந்த 2 லெவல் தான் உங்களோட ஒர்க் ஃப்ளோ அண்ட் கெரியரை இம்பாக்ட் பண்ணக்கூடிய லேயர்ஸ். ஏஐ லெவல் 5 அண்ட் லெவல் 6 போறப்ப தான் இங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்கள லெவல் 3 அண்ட் லெவல் 4க்கு அப்ஸ்கில் பண்ண முன்னாடி வருவாங்க. பட் பர்சனலி ஐ வாண்ட் எவ்ரிவன் whoever is following this particular channel to stay ahead. So இந்த வீடியோல 4 levels of AI என்னென்ன அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் டவுன் பண்ணி கத்துக்க போறோம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், யூஸ் கேசஸ், ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டடா தான் இந்த செஷன் இருக்க போகுது. கத்துக்க ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach John. ஒரு சூப்பரான டாபிக் பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு குவிக்கான ஒரு அஜெண்டா. ஃபஸ்ட்டு வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஏஐ அப்படின்றத பார்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2026 இருக்கும். ஸோ இது வரைக்கும் எப்படி இந்த ஏஐ டெக்னாலஜி எங்கிருந்து எப்படி இவால்வ் ஆயிருக்கு அப்படின்ற அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஏஐக்குள்ளே போக போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி அண்டர்ஸ்டாண்டிங் இந்த டைப்ஸ் ஆஃப் ஏஐ. இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் நான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, அந்த 4 டைப்ஸில் ஒவ்வொரு டைப்புக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸில் என்னென்ன ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸில் எங்கெங்கே அப்ளை ஆகிட்டு இருக்கு, எங்கிருந்து எப்படி இவால்வ் ஆயிருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இங்கே பேச போகிறோம். ஓகே, அடுத்து இதெல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிஸ்டம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 2000 எப்போலிருந்து இந்த ஏஐ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போலிருந்து இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஏஐயுமே கம்பைன் பண்ணி எந்தெந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்னைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் டெமோவாக நீங்கள் பார்க்க போறீங்க. ஒரு சில டூல்ஸ்லாம் நம்ம சொல்ல போகிறோம். லாஸ்ட்டாக இதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு டேக்அவே கொடுத்து இந்த செஷன் முடிக்க போகிறோம். இந்த கம்ப்ளீட் செஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃபின் R&D டீமில் இருக்கிறவர் எடுக்க போறாரு. ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எக்ஸ்பெரிமெண்டேஷனும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீப்பர் நாலேஜ், ஒரு ஹிஸ்ட்ரியாக தெரிஞ்சுக்கிட்டு எங்கேருந்து எப்படி இவால்வ் ஆயிருக்கும், குறிப்பாக இந்த ஏஐ டெக்னாலஜியில் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் புரிதல், டீப்பர் நாலேஜ் வித் ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ், டெமோ, யூஸ் கேசஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த செஷன் இருக்க போகுது. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். ஸ்டெஃபினோட செஷனை கேளுங்க. லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு நான் பேசுகிறேன். Hi everyone, welcome you all to this session. So let's start with what are the types of AI. So AI la என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றது தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த ஏஐ நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆனது 90s தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ChatGPT, Gemini இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான், அதாவது 2022க்கு அப்புறமா தான் இந்த ஏஐ பற்றியெல்லாம் தெரியும், அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ஏஐ அப்படின்ற கான்செப்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற கான்செப்ட் 90ஸ்லேயே ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் தான். ஸோ இந்த 90ஸ்ல ஸ்டார்ட் ஆகும்போது 90s to 2020s வரைக்கும் நமக்கு என்ன இருந்துச்சுன்னா, we are this predictive AI. ஸோ இந்த predictive AI மட்டும்தான் நம்ம 90ஸ்லேருந்து 2020 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த predictive AI என்ன, and then அதர் டைப் ஆஃப் ஏஐ பற்றியெல்லாம் டீட்டெயிலாக அப்கமிங் ஸ்லைட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஏஐ இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 90ஸ்லேருந்து 2020 வரைக்கும் we had this predictive AI. and then அதுக்கப்புறமா between 2022 to 2024 we had this generative AI. ஸோ இந்த ChatGPT, Gemini ஸோ இதெல்லாமா மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது இந்த 2022க்கு அப்புறமா தான். ஸோ அப்போ தான் எல்லாருமே இந்த ஏஐ பற்றி ஃபெமிலியர் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. and then அதுக்கப்புறமா ஆஃப்டர் 2024 இந்த ஜெனரேட்டிவ் ஏஐலாம் வந்துச்சு. ஸோ இது பெட்டரான கோடிங் எல்லாம் பண்ணிச்சு. ஸோ ஹியூமன்ஸை விட இது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணனால அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, we had this AI agents. ஸோ ஹியூமன் ஏஜென்ட்ஸ் பதிலாக ஏஐ ஏஜென்ட்ஸ் இங்கே இருந்துச்சு. ஸோ இங்கே தான் நிறைய ரோல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட் ஆச்சு. ஸோ நிறைய டைப் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ரீப்ளேஸ் ஆக ஆரம்பிச்சதெல்லாம் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான். அண்ட் தென் இப்போ ப்ரெசென்ட்ல we have this agentic AI. ஸோ இன்னும் ஏஐ ஏஜென்ட்ஸை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற ஏஐ ஏஜென்டிக் ஏஐஸ் இங்கே. ஸோ எண்ட் டு எண்ட் ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாம் இந்த ஏஜென்டிக் ஏஐஸ் தான் நமக்கு வந்துச்சு. ஸோ இப்போது இந்த 4 டைப்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்னும் ஃபியூச்சரில் we have this AGI, ASI, ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ இதெல்லாமே ஃபியூச்சரில் வரக்கூடிய விஷயம் தான். ஸோ இது வரைக்கும் ஏஜென்டிக் ஏஐ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேலே ஃபியூச்சரில் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் இந்த ஏஜிஐலாம் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே சீக்கிரமே வரும். பட் இப்போதைக்கு இந்த ஏஜென்டிக் ஏஐ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போது இந்த ஏஐயில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. அண்ட் தென் இந்த ஒவ்வொரு டைப்பும் என்னன்றது டீட்டெயிலாக நெக்ஸ்ட் லைனில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஏஐ என்னன்னா predictive AI. ஸோ இது பேர்லேயே இருக்குது, இட் ப்ரெடிக்ட்ஸ். ஸோ
நான் சொன்ன மாதிரி 90s 2020 வரைக்கும் இந்த ப்ரெடிக்டிவ் ஏஐ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் ஆன்சர்ஸ் தி கொஸ்டின் வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட். ஸோ அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரெடிக்டிவ் ஏஐ வந்து யூஸ் ஆச்சு. ஸோ இப்போ லைவ் டெமோ உங்களுக்கு ஒன்று காமிச்சிட்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கஸ்டமர் churn ப்ரெடிக்ஷன் டேஷ்போர்ட். ஸோ இங்கே வந்து ஒரு ஏஐ பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பேசிக்காக இந்த churn ப்ரெடிக்ஷன் அப்படின்னா வெதர் கஸ்டமர் வில் ஸ்டே ஆர் நாட். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் உங்களுக்காக ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அந்த கஸ்டமர் பேஸ் வந்து இருப்பாங்களா, உங்கள் கூடயே இருப்பாங்களா, இல்லை வேறு பிஸ்னஸ் நோக்கி போயிடுவாங்களா இல்லையான்றதை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் இந்த churn ப்ரெடிக்ஷன் அப்படின்றது. இங்கே எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் டேக் எ டெலிகாம் கம்பெனி. ஸோ லைக் ஜியோ, ஏர்டெல் இவங்கெல்லாம் இருக்காங்களா. ஸோ இதே மாதிரி ஒரு டெலிகாம் கம்பெனி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஸோ அந்த டெலிகாம் கம்பெனியில் நீங்கள் உங்கள் கஸ்டமர் பேஸை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறீங்க, ஸோ உங்கள் கஸ்டமர்ஸ் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா உங்கள் கூட இருப்பாங்களா, இல்லை திருப்பியும் வேறு ஏதாச்சும் டெலிகாம் கம்பெனிக்கு மாறிடுவாங்களா அப்படின்றதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு churn ப்ரெடிக்ஷன் ஏஐ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே மேனுவலாக நான் கொடுக்க போகிறேன். பட் மேனுவலாக எந்த இடத்துலையுமே நம்ம கொடுக்க போதில்லை. இப்போ நிறையா சாஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சாஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எல்லா டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெலிகாம் கம்பெனிஸ் மட்டும் இல்லை, நிறையா பிஸ்னஸில் வந்து இந்த சாஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா கஸ்டமர்ஸ் அவங்ககிட்ட ஸ்டே பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அங்கே எந்த டேட்டாஸுமே மேனுவலாக இப்போ நாங்கள் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் ஆட்டோமேட்டடாக அந்த டேட்டாஸ் எல்லாம் உள்ளே வரும்போது இந்த churn ப்ரெடிக்ஷன் மாதிரி இந்த மாதிரி ஏஐஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அந்த கஸ்டமர் ஸ்டே பண்ணுவாங்களா மாட்டாங்களா அதெல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடும். ஸோ இப்போ டெமோ பர்பஸ்க்காக இந்த ஒரு ஏஐ வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் டேக் ஒரு கஸ்டமர் 12 months அதாவது 1 year அவங்க சிம் யூஸ் பண்ணியிருக்காரு. மந்த்லி சார்ஜஸ் எவ்வளோனா $50 அண்ட் தென் மந்த் டு மந்த். ஸோ இது பார்த்துக்கோங்க, இது இஸ் $50 நாட் ருபீஸ். ஸோ மந்த்லி எவ்ரி மந்த் வந்து ரீசார்ஜ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் உங்களை விட்டு போவாங்களா இல்லையான்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு லெட்ஸ் ப்ரெடிக்ட்னு கொடுத்தா சேஃப் கஸ்டமர்ஸ் லைக்லி டு ஸ்டே ப்ராபபிலிட்டி என்னன்னா 0.05% தான் ரிஸ்க் இருக்குது. இங்கே சேஃப் தான், கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு காமிக்குது. ஸோ லெட்ஸ் டேக் இதுவே $50 இல்லை, கஸ்டமருக்கு வந்து $100 வந்து நம்ம சிம் ப்ரைஸை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஐ மீன் நம்மளோட ரீசார்ஜ் ப்ரைஸஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கலாம் கஸ்டமர் இருப்பாங்களான்னு. ஸ்டில் கஸ்டமர் இருப்பாங்க, ஏன்னா ஆல்ரெடி 1 year யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் ரிஸ்க் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10% ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மேபி கஸ்டமர் இந்த 10% ரிஸ்க் இருக்குது நம்மளை விட்டு போகிறது. பட் ஸ்டில் இட் இஸ் சேஃப் டு ஸ்டே அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்கு. அதுவே இப்போது லெட்ஸ் டேக் $500 அந்த ரீசார்ஜ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ எவ்ரி மந்த் $500 பே பண்ணி கஸ்டமர் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் லெட்ஸ் ப்ரெடிக்ட். ஓகே, ஸோ ஹை ரிஸ்க் கஸ்டமர் லைக்லி டு churn, அதாவது நம்மளை விட்டு போயிடுவாங்க. ப்ராபபிலிட்டி என்னென்னா 100%. ஏன்னா 1 year தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே $500 வந்து மந்த்லி பே பண்ண வேண்டிய வந்துருச்சுன்னா கஸ்டமர்ஸ் நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஸோ இதே டேட் பீரியட்ஸ் வந்து மாறிச்சுன்னா ப்ரெடிக்ஷனும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எகெயின் நான் 30 months யூஸ் பண்ணாலும் $500 அப்படின்ற போது ரீசார்ஜ் அப்படின்ற போது லைக் 100% சான்ஸ் இருக்குது கஸ்டமர்ஸ் நம்மளை விட்டு போகிறதுக்கு. ஸோ திஸ் இஸ் அ பேசிக் லைக் churn ப்ரெடிக்ஷன் ஆப். ஸோ இது வந்து ஒரு டெமோக்காக நான் பில்ட் பண்ண ஆப். ஸோ இதோட கோட் பேஸ் எங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த app.py நீங்கள் யூஏயில் பார்த்த எல்லா விஷயம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா churn மாடல் பிக்கிள் ஃபைல், இது ஒரு பிக்கிள் ஃபைல். இந்த பிக்கிள் ஃபைலை வந்து நான் ட்ரெயின் பண்ணி இந்த மாடலை ட்ரெயின் பண்ணி இந்த கோட் பேஸில் நான் வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் இந்த churn ப்ரெடிக்ஷன் அப்படின்ற இந்த ஒரு ஏஐ வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 12 months லைக் $200 இருந்தால் ஓகே, ஸ்டில் 99% லைக் churn ஆகிறதுக்கு ஐ மீன் கஸ்டமர் உங்களை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இது எதுவுமே நம்ம டேட்டா மேனுவலாக கொடுத்து நம்ம வேல்யூஸ் எல்லாம் மேனுவலாக மாற்றி ப்ரெடிக்ட் பண்ண போகிறதில்ல. ரியல் டைமில் நிறைய சாஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இங்கே எல்லாமே டேட்டாஸ் உள்ள ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆயிரும். அந்த டேட்டாஸை வச்சு அவங்களுக்கான ரிப்போர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஏஐஸை சென்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரெடிக்டிவ் ஏஐஸ் வந்து நமக்கு 90s 2020s வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போவுமே இந்த ப்ரெடிக்ட் ஏஐஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா தேர் ஆர் ரியல் எக்ஸாம்பிள்ஸ். அமேசான். ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணது கீழே வந்து இப்போ ஐஃபோன் ஆட் பண்ணி ஐஃபோனுக்கான சார்ஜஸ், ஏன்னா உள்ள சார்ஜர் வராது, சார்ஜர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சஜஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ப்ரெடிக்டிவ் ஆப்பில் வந்து ப்ரெடிக்டிவ் ஏஐஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வி ஹேவ் திஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ ரெக்கமெண்டேஷன் இன்ஜின்ஸ் எல்லாம் இட் இஸ் அ ப்ரெடிக்டிவ் ஏஐ. அண்ட் தென் வி ஹேவ் திஸ் பேங்க்கில் வந்து ஃப்ராட் டிடெக்ஷன் இருக்கும். ஸோ லோன் கொடுக்கலாமா வேண்டாமா, இல்லை ஸ்பேம் ஆர் ஹேம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேங்க்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரெடிக்டிவ் ஏஐ. ஸோ இந்த ஏஐ வந்து 90s 2020s வரைக்கும் போட்டாலும் நம்ம யூஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணல, இப்போவுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் இதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஐஸ் எல்லாம் உள்ளே வந்துச்சு, அதுதான் இங்கே மெயின் பண்ணுறோம். ஸோ ப்ரெடிக்டிவ் ஏஐ அப்படின்னா இட் ப்ரெடிக்ட்ஸ் தி ஃபியூச்சர். ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் ப்ரெடிக்டிவ் ஏஐ.
ஸோ நெக்ஸ்ட் திங் வி ஹாவ் எஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐனா உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ திஸ் என்டர்ட் பிட்வீன் 2022 அண்ட் இப்போவுமே நம்ம எல்லாருமே அது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ChatGPT, Gemini, ஸோ இந்த மாதிரி நிறைய ஜெனரேட்டிவ் ஏஐஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ திஸ் ஆன்சர்ஸ் தி கொஸ்டின், கேன் யூ கிரியேட் சம்திங். ஸோ நம்ம ஜெனரேட்டிவ் ஏஐஸ்ட் வந்து கேன் யூ கிரியேட் சம்திங், ஸோ கேன் கிரியேட் மீ திஸ், கிரியேட் மீ தட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும், ஜெனரேட்டிவ் ஏஐஸ் வந்து ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் தான் இந்த ஜெமினை. ஸோ இந்த ஜெமினை பார்த்தீங்கன்னா கிரியேட் அன் இமேஜ், கிரியேட் மியூசிக் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் அன் இமேஜ் கொடுக்கலாம். இங்கே கிரியேட் அன் இமேஜ் ஆஃப் அ developer working in moon அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது என்ன கிரியேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே க்ரியேஷன் நடக்கும். ஸோ இங்கே இமேஜ் க்ரியேஷன் இல்லாமல் கோடும் க்ரியேட் பண்ணும். ஸோ இங்கே வேணால் ப்ராம்ப்ட் கொடுத்தா கோட் க்ரியேட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், மியூசிக் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோஸ் வேணால் வீடியோஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ஜெனரேட்டிவ் ஏஐஸ் கேன் க்ரியேட் எனி திங். ஸோ ஜஸ்ட் யூஸிங் எ ப்ராம்ப்ட் நீங்கள் என்ன வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சர் வந்திருக்கு. ஸோ இங்கே திஸ் டெவலப்பர் ஆஸ்ட்ரோனாட் கெட்டப்பில் இருக்காங்க. அவங்க வந்து மூணில் போய் இருந்து லைக் கோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் கேட்ட ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ இந்த ஒரு ஏஐ மட்டும் கேட்டிங்கன்னா இல்லை, வி ஹேவ் திஸ் ChatGPT, Copilot, Gemini, Claude, Grok. ஸோ நீங்கள் பார்க்குற அந்த ஏஐஸ் எல்லாமே ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ இட் கேன் ஜெனரேட் டெக்ஸ்ட், வீடியோஸ், மியூசிக். ஸோ என்ன வேணால் நான் சொன்ன மாதிரி ஜெனரேட்டிவ் ஏஐ கேன் ஜெனரேட். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜெனரேட்டிவ் ஏஐ கேன் ஜெனரேட் திங்ஸ். ஸோ தேர்ட் டைப் ஆஃப் ஏஐ என்னன்னா ஏஐ ஏஜென்ட்ஸ். ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் ஆஃப்டர் 2024 நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா தான் நிறைய ஜாப் ரோல்ஸ் வந்து ஆட்டோமேட் ஆக வந்துச்சு. ஸோ நிறைய ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கெல்லாம் ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நிறைய ஆட்டோமேஷன் நடந்து வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கோபைலட். ஸோ மைக்ரோசாஃப்ட் ரிலீஸ் பண்ண கோபைலட் இது. ஸோ இந்த கோபைலட்லேயே நாங்கள் அந்த ஒரு ஏஜென்ட்டை பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டேட்டா அனலிஸ்ட் ஏஜென்ட் பில்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஏஐ ஆட்டோனமஸ் ஏஜென்ட்டும் அங்கே பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ வந்து ஏகோஜான் யூடியூப் சேனலே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இங்கே ஜஸ்ட் என்னோடய ஃபைலை மட்டும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சொல்ல இங்கே ஒரு ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். ஐ மீன் குவார்ட்டர்லி சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் வச்சுருக்கேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போது என்டர் கொடுக்குறேன். நான் எந்தவித ப்ராம்ப்ட்டும் கொடுக்கல, ஜஸ்ட் இந்த ஏ ஏஜென்ட்டை நான் ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ பில்ட் பண்ணி வச்சிருந்த ஏஜென்ட்டை ஜஸ்ட் என்னோட ஃபைலை மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு என்னோட ரிப்போர்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிலோ இஸ் தி ஃபுல்லி ஆட்டோனமஸ் எண்ட் டு எண்ட் பிஸ்னஸ் அனாலிசிஸ். ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் அனாலிஸை எண்ட் டு எண்டாக இந்த ஏஜென்ட் எனக்கு வந்து பண்ணி கொடுக்குது. ஸோ டேட்டா செட்டோட ஓவர்வியூ. ஸோ 87 ரோஸ் இருக்குது, 10 காலம்ஸ் இருக்குது. ஸோ ஜான்வரி 2025லேருந்து டிசம்பர் 2025 வரைக்கும் குவார்ட்டர்லி அண்ட் மந்த்லி கிரானுலிட்டி இங்கே இருக்குது. ஸோ கோர் பிஸ்னஸ் டொமைன் என்ன, B2B, SaaS, சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா குவாலிட்டி அசஸ்மெண்ட் இருக்குது. ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குதா. ஸோ இந்த மாதிரி EDS எல்லாம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்குது. ஸோ கீ மெட்ரிக்ஸஸ் என்னது, டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ. ஸோ சில ரிப்போர்ட்ஸ் எனக்கு வருது. ஸோ விஷுவல் அனாலிசிஸ், ஸோ டேட்டா விசுவலைசேஷனும் இங்கே எனக்கு வருது. ஸோ இன்னும் இது எனக்கு லோட் ஆகலை. ஸோ மந்த்லி ரெவன்யூ ட்ரெண்ட். ஸோ இட் ஷோஸ் அ கிளியர் அப்வர்ட்ஸ் ட்ராஜெக்டரி ஃப்ரம் Q1 to Q4 அப்படின்னு காமிக்குது. ஸோ ரீஜன் பை ரீஜன் சார்ட் இங்கே இருக்குது. ஸோ இது எனக்கு லோட் ஆகலை, பட் அந்த சார்ட்ஸ் எல்லாம் லோட் ஆகும். ஸோ ரெவன்யூ பை ப்ராடக்ட் கேட்டகரி அண்ட் தென் ட்ரெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். ஸோ சீசனல் மொமெண்டம் என்ன, ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேட்டர்ன் என்ன. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட். ஸோ இன்னும் இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால தான் இன்னும் அந்த சார்ட்ஸ் எல்லாம் இன்னும் ஃபுல்லாக நமக்கு காமிக்கல. ஸோ ஃபைனல் நோட் வரைக்கும் வந்துருச்சிங்க. ஓகே, ஸோ ரேங்க், டாப் சேல்ஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா சஜஷன் கேட்குது. ஸோ இது 1 கிளிக்கில் டாப் சேல்ஸ் யார், ரெப் யார், அனலைஸ் லீட் சோர்சஸ் ஆஃப் ROI அண்ட் தென் பில்ட் 2026 ரெவன்யூ ஃபோர்காஸ்ட். ஸோ இது எல்லாமே இந்த ஒரே ஒரு ஏஜென்ட் எனக்கு பண்ணி கொடுத்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்துருச்சு. இங்கே ரெவன்யூ பை ரீஜன், ரெவன்யூ பை ப்ராடக்ட் கேட்டகரி. ஸோ எல்லா சார்ட்ஸும் எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே நான் எந்த வித ப்ராம்ப்ட் கொடுக்கல, ஜஸ்ட் இந்த ஏஜென்ட்கிட்ட என்னோட குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணோன்னா எனக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஏஐ ஏஜென்ட். ஸோ சில ஜாப் ரோல்ஸை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ ஏஜென்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் வந்து நிறைய கம்பெனிஸ் ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ எல்லாருமே ஒரு 99% ஆஃப் கம்பெனி இந்த பிளாட்ஃபார்மை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் தான் இந்த கோபைலட். டீம்ஸாக இருக்கட்டும், அவுட்லுக்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா கம்பெனிஸ்குள்ளேயும் ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான்
ட்ரஸ்ட் பண்ணி இங்கே ஒரு ஏஜென்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இன்னும் நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து எங்கள் கம்பெனிக்குள்ளேயே நாங்கள் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டுக்குள்ளே நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா வி ட்ரஸ்ட் மைக்ரோசாஃப்ட், இங்கே டேட்டெல்லாம் ரொம்ப செக்யூராகவே இருக்கும். ஸோ சில கம்பெனிஸ் அந்த மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸை ட்ரஸ்ட் பண்ணாதவங்க தேர்ட் பார்ட்டிஸ்க்கும் போயிருக்காங்க. பட் இங்கே டேட்டாஸால் ரொம்ப செக்யூராக தான் இருக்கும். அதனால் இங்கே நிறைய ஏஜென்ட்ஸ் நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் பில்ட் பண்ணல, பட் இன் அவர் ஆர்கனைசேஷன் வி ஹவ் பில்ட் மெனி ஏஜென்ட்ஸ் இன்சைட் திஸ் கோபைலட். ஸோ இப்போது இந்த ஏஜென்ட்னா லெட் மீ டூ தட் ஃபார் யூ, அதாவது உங்களுக்கு பதிலாக நான் இந்த விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த ஏஐ ஏஜென்ட். ஸோ இன்புட், டிசிஷன், ஆக்ஷன். நீங்கள் ஒரு இன்புட்டை கொடுக்குறீங்க, டிசிஷன் எடுக்கும் அண்ட் தென் ஆக்ஷனும் கொடுத்துரும். ஸோ நான் ஆல்ரெடி காமிச்ச டெமோவில் ஜஸ்ட் என்னோட இன்புட்டை கொடுத்தேன், அதாவது என்னோடய ஃபைலை அப்லோட் பண்ணேன், டிசிஷன் எடுத்து ரிப்போர்ட் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஏஜென்ட்ஸ் ஒர்க். ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. N8N, Zapier, Claude Cowork. ஸோ நான் சொன்னால சில கம்பெனிஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸை ட்ரஸ்ட் பண்ணாதனால அவங்க தேர்ட் பார்ட்டிஸ்க்கு போவாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டிஸ் தான் இந்த N8N, Zapier, Claude Cowork, இந்த மாதிரி சில தேர்ட் பார்ட்டிஸ் டூல்ஸ்க்கும் போவாங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏஜென்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி ஏஜென்ட்ஸை நம்ம பில்ட் பண்ணலாம். And the fourth type is agentic AI. ஸோ ஏஜென்ட்ன்றது வேறு, ஏஜென்டிக் ஏஐ அப்படின்றது வேறு. ஸோ ஏஜென்ட்னா நீங்கள் ஒரு ஏஜென்ட்டை பில்ட் பண்ணி அது உங்களுக்காக ஒர்க் பண்ண போகிறீங்க. பட் ஏஜென்டிக் ஏஐனா திஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆஃப்டர் 2024. அதாவது 2024லேருந்து இப்போ வரைக்குமே இந்த ஏஜென்டிக் ஏஐ நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ திஸ் ஏஜென்டிக் ஏஐ சால்வ்ஸ் ஐ வில் ஹேண்டில் எவ்ரி திங். ஸோ ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணோம், ஐ வில் டூ தட் ஃபார் யூன்னு சொல்லி உங்களுக்கான சில ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க் எல்லாம் அதுவாக பண்ணி கொடுத்துரும். பட் இங்கே ஏஜென்டிக் ஏஐ இட் ஹேண்டில்ஸ் எவ்ரி திங், அதாவது எண்ட் டு எண்ட் எக்ஸிக்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இட் கம்பைன்ஸ், டிசைட்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ். ஸோ கம்பைன்ஸ்னா மல்டிபிள் ஏஜென்ட்ஸை கம்பைன் பண்ண முடியும். ஸோ ஒரு ஏஜென்ட்டை மட்டும் இல்லாமல், ஸோ ஏஜென்ட்ன்றது ஒரு ஏஜென்ட். ஸோ இங்கே ஏஜென்டிக் ஏஐயில் மல்டிபிள் ஏஜென்ட்ஸை ஒரே இடத்துல கம்பைன் பண்ணி உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஏஜென்டிக் ஏஐ. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் லவபிள். ஸோ இந்த லவபிள் கேன் பில்ட் எண்ட் டு எண்ட் ஆப். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஆப்பை பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஏஐ ஹோம் டெக்கார். ஸோ இது கம்ப்ளீட்டாக ப்ராம்ப்ட் மூலிமா பண்ண ஒரு வெப் ஆப் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் விஷன் இன்டு ரியாலிட்டி. ஸோ இது வந்து இன்டீரியர் டிசைனருக்கான ஒரு வெப் ஆப் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கெட் ஸ்டார்ட்னு கொடுத்தா இங்கே என்னோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் தென் புது பாஸ்வேர்ட். again I will confirm the password, create an account. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த வெப் ஆப் வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த வெப் ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆக்ட் ஆகலை, நான் ஒரு பேக் அண்ட் டெவலப்பராக இங்கே ஒர்க் பண்ணல, யூஐ டிசைனர் நாங்கள் ஒர்க் பண்ணல, ஜஸ்ட் நான் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் இங்கே ஒர்க் ஆயிருக்கு. ஒரு யூஐ டிசைனராக ஃபர்ஸ்ட் என்னோட வந்து யூஐ வந்து டிசைன் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக என்னோட ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் பண்ணியிருக்கு, அண்ட் தென் பேக் அண்டையும் டெவலப் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே என்னோட லாகின் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் இந்த பேக் அண்ட் ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் தென் இங்கே வந்து ப்ராஜெக்ட்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரீசெண்ட் ப்ராஜெக்ட் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ணல, இதுக்கு இப்போ தான் நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிசைன்ஸ் இங்கே ஜெனரேட் ஆகிருக்குது. ஸோ இதில் இன்னும் ஃபைன் டியூன் பண்ண வேண்டியது இருக்குது. பட் டெமோக்காக இந்த ஒர்க்கிங் உங்களுக்கு நான் காமிச்சேன். ஸோ எனக்கு 4 டிசைன்ஸ் வந்து இங்கே ஜெனரேட் ஆகி வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்டீரியர் டிசைனருக்காக நாங்கள் செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ இது ஒரு POC ப்ராஜெக்ட் தான். ஸோ இன்னும் இதில் ஒர்க் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. பட் டெமோக்காக உங்களுக்கு நான் காமிச்சேன். ஸோ இப்படி இந்த லவபிள் ஏஐட்ட இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் ஏஜென்டிக் ஏஐ அண்ட் கிவ்ஸ் மீ தி அவுட்புட். ஸோ இங்கே மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் ஒர்க் ஆகிருக்குது. ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஒரு UI/UX டிசைனர், ஒரு பேக் அண்ட் டெவலப்பர், ஒரு டெஸ்டர். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணி ஸோ இந்த ஹோம் டெக்கர் ஏஐ வந்து எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ஜஸ்ட் யூசிங் ப்ராம்ப்ட்ஸ் ஐ ஹவ் கிரியேட்டட் திஸ் ஏஐ ஹோம் டெக்கர். ஸோ இந்த லவபிள் மட்டும் இல்லை ஒரு ஏஜென்டிக் ஏஐ. ஸோ இன்னும் நிறைய ஏஜென்டிக் ஏஐஸ் இருக்குது. ஸோ திஸ் கம்பைன்ஸ், டிசைட்ஸ் அண்ட் ஆக்ட் அண்ட் எண்ட் டு எண்ட் ஒர்க் ஃப்ளோ, எண்ட் டு எண்ட் எக்ஸிக்யூஷனும் இந்த ஏஜென்டிக் ஏஐஸ் வந்து பண்ணும். ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா N8N. ஸோ N8Nலேயே நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம N8N வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து நம்ம மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் வந்து அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வி ஹேவ் திஸ் Claude Cowork, லவபிள். ஸோ இந்த Claude Cowork பற்றியெல்லாம் நீங்கள் டீட்டெயில்டான எக்ஸ்பிளேஷன் ஆல்ரெடி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 3 மாஸ்டர் கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த மாஸ்டர் கிளாஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஏஜென்டிக் ஏஐ எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது இப்போ அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். ஏஜென்டிக் ஏஐனா ஒன்றும் இல்லை,
it handles everything. ஸோ இதே இடத்துல we have this open cloud. ஸோ ஓப்பன் cloud பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோஸ்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். அங்கே ரிமோட்டில் கூட ஆக்சஸ் பண்ணி end to end ஒர்க் ஃப்ளோவை உங்களை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ these are the agentic AIs. ஸோ இப்போ 4 டைப் ஆஃப் ஏஐஸை பற்றி நீங்கள் பார்த்தீங்க. ப்ரெடிக்டிவ் ஏஐ, ஜெனரேட்டிவ் ஏஐ, AI agents and then agentic AI. ஸோ இது நாலுமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் தென் இதையும் தாண்டி we have one more type. அது என்னன்றதை நெக்ஸ்ட் லைனில் நம்ம பார்க்கலாம். ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் ஹைப்ரிட் ஏஐ சிஸ்டம்ஸ். ஸோ இந்த ஹைப்ரிட் ஏஐனா ஒன்றும் இல்லை, இந்த 4 டைப்ஸ்லேருந்தும் நவ் ஏஐ டூல்ஸ் கம்பைன் தேர் கேப்பபிலிட்டிஸ். ஸோ இது ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐயாகவும் ஆக்ட் ஆகும், இது ஒரு ஏஜென்டிக் ஏஐயாகவும் ஆக்ட் ஆகும், இது ஒரு ஏஐ ஏஜென்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில ஏஐஸ் நம்மகிட்ட இருக்குது. அது என்னன்னா ஜெமினாய். ஸோ ஜெமினாயில் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், கோட் ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் தென் இப்போ லவ்வபிளில் நீங்கள் பார்த்த மாதிரி என்டையர் வெப்சைட்டு ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் மூலியமாக அவங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஜெமினாய் வந்து ஒரு ஏஜென்டிக் ஏஐ ஆக்ட் ஆகும், அதே நேரத்தில் ஜெனரேட்டிவ் ஏஐ ஆக்ட் ஆகும். கிளாட், we have this கிளாட் கோட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்டையர் ஆப்பை பில்ட் பண்ணலாம், அங்கே ஒரு ஏஜென்டிக் ஏஐ உங்களுக்கு பில்ட் ஆகும். அதே நேரத்தில் we have this கிளாட் கோவர்க், அங்கே நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். கிளாட் சாட் இருக்குது. அண்ட் தென் we have this கோபைலட். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டுக்குள்ளேயே இந்த கோபைலட் இருக்கும். ஸோ கோபைலட் யூஸ் பண்ணி நிறைய நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணலாம். அண்ட் தென் கோபைலட் உள்ளே ஏஜென்ட்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கோபைலட்குள்ளேயே நீங்கள் பண்ணலாம். அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி ஓப்பன் கிளாட் இருக்குது. ஸோ ஓப்பன் கிளாடை ரிமோட்லேயே உங்களால் கண்ட்ரோல் பண்ணி end to end எக்ஸிக்யூஷனை பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் ஹைப்ரிட் ஏஐ சிஸ்டம்ஸ். அதாவது இது தனியாக ஒரு ப்ரெடிக்டிவ் இல்லை, தனியாக ஒரு ஜென்ரேட்டிவ் இல்லை, தனியாக ஒரு ஏஐ ஏஜென்ட்ஸ் இல்லை, இது எல்லாமே சேர்ந்தது கொலாபரேட் பண்ணது தான் இந்த ஹைப்ரிட் ஏஐ சிஸ்டம்ஸ். ஸோ இப்போ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது எல்லாமே சில எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சில டெமோஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த மார்க்கெட்ஸில் இருக்குது. இன்னும் நிறைய புதுசாக ஒவ்வொரு நாளும் ரிலீஸ் ஆகிட்டே தான் வருது. அண்ட் தென் இந்த ஸ்டெப் 5 பாருங்க. ஸோ இது வரைக்கும் இந்த ஏஜென்டிக் ஏஐ வரைக்கும் நமக்கு இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் இதுக்கப்புறமா we have this AGI, ASI, OI, குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டான வீடியோஸ் ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் இன்னும் ஃபியூச்சரில் பயங்கரமான விஷயங்கள்லாம் இந்த ஏஐ வெளில பண்ண போது, அதுக்கெல்லாம் நம்ம ரெடியாக தான் இருந்துக்கணும். So I would like to conclude this video with this takeaway point. Fast execution gets results. ஸோ இப்போ வர எல்லா ஏஐ டூல்ஸ்லையும் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூஷன் நடந்துடும். நான் ஜஸ்ட் ஒரு டேட்டா செட்டை கொடுத்தா வித்தின் செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ் எனக்கான கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்துடும். ஒரு டேட்டா அனலிஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ரிப்போர்ட்ஸ் வந்துடுது. ஸோ ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன் நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருது. பட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸ் பில்ட் கெரியர்ஸ். நீங்கள் உங்கள் கெரியரை பில்ட் பண்ணணும்னா இந்த ஏஐ நம்பி மட்டும் இல்லாமல், ஸோ இந்த ஏஐ வந்து உங்களோட பெட்டராகவே கோட் பண்ணும், உங்களோட பெட்டராகவே ஃபாஸ்ட்டாகவே ஒரு ஆப்பை பில்ட் பண்ணி கொடுத்துரும். பட் இதை மட்டுமே நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ஏஐ கிராஷ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல உங்களோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆனதுன்னா நீங்கள் ஈஸியாக அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஆல்வேஸ் ஃபவுண்டேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். என்ன தான் ஏஐ பெட்டராக உங்களோட கோட் பண்ணாலும் நீங்கள் பைத்தானை கற்றுக்குங்க. நீங்கள் பைத்தான் கற்றுக்கிட்டா தான் டீபக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்ஸ்லேருந்து கோர்லேருந்து வாங்க, மிஷின் லேர்னிங் கற்றுக்கங்க, டீப் லேர்னிங் கற்றுக்கங்க, NLPனா என்ன, கம்ப்யூட்டேஷன்னா என்ன, ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபவுண்டேஷன்லேருந்து கற்றுக்கணும். கற்றுக்கிட்டா மட்டும்தான் உங்களோட கெரியரை பில்ட் பண்ண முடியும். இல்லை நான் ஹாபிக்காக ஏஐ யூஸ் பண்ணுறேன்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஏஐ வந்து இப்போ லிமிட்டட் இந்த பர்சனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், டெவலப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், டெக்கிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது யார் வேணாலும் இப்போ யூஸ் பண்ணலாம். யார் வேணாலும் ஒரு ஆப்பை வித்தின் செகண்ட்ஸ், வித்தின் மினிட்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் வெப் ஆப்பை வந்து பில்ட் பண்ண முடியும். பட் எல்லாருமே டெவலப்பர்ஸ் கிடையாது. ஸோ in order to build a better career, start with the foundation, be strong in the foundation. So with this said, we'll meet again in another video. Until then, bye from Stefan. இப்போ ஸ்டெஃபின் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன் மேட்டர்ஸ் தான். பட் அதுக்கு முன்னாடி என்ன முக்கியமான விஷயம்னா ஃபவுண்டேஷனில் ரொம்ப அதிகமாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஒரு வீடு கட்டும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கரமாக ஃபவுண்டேஷனுக்காக ரொம்ப செலவு பண்ணி நம்ம போடுவோம். ஏன்? வீடு ரொம்ப நாளாக வந்து நிற்கணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி தான் இந்த டெக்னாலஜியுமே. இப்போ நிறைய பேர் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜஸ்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த க்ரீமி லேயர் மட்டும் கற்றுக்கிட்டு இப்போ வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு போகிறாங்க. பட் என்றைக்குமே ஒரு சாலிடாக ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கிறவங்களுக்கு தான் ரெஸ்பெக்ட் அதிகமாக போகும். இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கலாமே. இப்போ
நிறைய கார்பரேட்ஸில் இப்போ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் யூஸ் பண்ணுறோம், மைக்ரோசாஃப்ட் இருக்கக்கூடிய ஷேர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம், உள்ள நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்கள தான் யூஸ் பண்ணிருக்கோம். இதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வெளியில் வந்தாலும் எங்களுடைய ட்ரஸ்ட் இவங்க மேலே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியாக சர்வீஸ் சப்போர்ட்டுக்கு அவங்க டீம்கிட்ட நான் வந்து கேட்டு அந்த சர்வீஸ் காஸ்ட் ஆர் சர்வீஸ் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்க முடியும். பட் நிறைய பேர் இவ்வளோ தான் புதுசாக டூல் வந்தாலும் ப்ராப்பரான ஒரு சர்வீஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிடுவோம். அப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் சப்போர்ட் டீம்லேருந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ப்ரோயிட் பிரிட்ஜ்லையும் இருக்கட்டும். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2022 நம்ம வந்து இந்த கோச்சிங் டெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது ஓகே இவங்கள்ட்ட வந்தோம் அப்படின்னா ப்ராப்பராக ஒரு சப்போர்ட் கிடைக்குது, கைடன்ஸ் கிடைக்குது, எடுத்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அதே மாதிரி தான் நாளைக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்த்துட்டு ஒரு சில B2B கொலாபரேஷன்ஸில் வராங்க. என்னுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, பட் வி டு நாட் ஹேவ் அ ப்ராப்பர் AI டீம், அது நீங்கள் எடுத்து வந்து ப்ராப்பராக நீங்கள் கொலாபரேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. வி ஆர் ஆல்சோ டாக்கிங் வித் தெம். அதில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் ஏபிள் டு கொலாபரேட், மற்றவங்க நாங்களே ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் எக்ஸிகியூஷன் இருந்தாலும் அந்த ஃபவுண்டேஷன் எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த இடத்துல தான் ட்ரஸ்ட் அதிகமாக வரும். பீப்புளும் அந்த இடத்துல தான் போய் மணி போட்டோ ஆர் சம்திங் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை லாங்கர் சஸ்டைனபிலிட்டிக்கு யூஸ் பண்ண போவாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. எனிவே ஒரு சம்மரி பார்த்துடலாம். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏ அப்படின்றத பார்த்துருக்கீங்க. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏன்றதையும் ஸ்டெஃபின் வந்து பயங்கரமாக நிறைய டெமோலாம் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஹைப்ரிட் ஏ சிஸ்டம்ஸ்லாம் இப்போ என்னென்ன டூலாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ட் சூப்பரான ஒரு டேக் பாயிண்ட் பார்த்துருக்கோம். அண்ட் வழக்கம் போல் நம்மளுடைய ரெக்வஸ்ட் ஸ்லைடுக்கு போகிறேன். எதை சொல்லிக் கொடுத்தாலும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எப்பயுமே ப்ராப்பராக கொஞ்சம் டீகோட் பண்ணி பல செஷன்ஸில் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி பிடிக்கலாம் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய ஒரு ரெக்வஸ்ட் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா just comment what you have seen today is understandable or complex. நிறைய பேர் லைக் போடுறீங்க, பட் ஆனால் அந்த கமெண்ட் செக்ஷனில் ஒரு 2 minutes எடுத்து பண்ணுறதில்ல. நீங்கள் போட்டிங்கன்னா ஐ வில் ரிமெம்பர் யுவர் நேம்ஸ் ஸோ தட் நீங்கள் நாளைக்கு ஒரு கம்யூனிட்டி நம்மள ஒரு மீட்டப்பில் பண்ணும்போது அந்த நேம் வந்து என் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஸோ தட் இட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அஸ் வெல். அண்ட் நானும் உங்களை எல்லாம் ஏதாச்சும் அடுத்து ஈவெண்ட்டில் பார்க்கும்போது உங்கள் பேர் வந்து என் மைண்டில் நிற்கும். ஒரு சில பேர்லாம் என் மைண்டில் நிற்குது, யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது அது நீங்கள் நேரில் வந்து சொல்லும்போது ஈஸியாக ஐ கேன் ஜஸ்ட் ஈஸிலி ரிலேட் டு தட். ஓகே, எனிவே ஸோ இந்த செஷன் எப்படி இருந்துச்சு ஃபார் தி எஃபர்ட்ஸ் வாட் எவர் வி ஹவ் புட் இன் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போட்டுட்டு வேறு ஏதாச்சும் புது கொஷின் இருந்தால் அதுக்கப்புறம் கேளுங்க. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அ டேக் அவே, ஹவு இஸ் அ செஷன் ஃபார் யூ, இஸ் இட் சம்திங் தட் யூ ஆர் ஏபிள் டு லேர்ன் சம்திங் நியூ அப்படின்றத போட்டுட்டு தென் ஆட் இஃப் யூ ஹேவ் எனி கைண்ட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் டெஃபினெட்லி வி வில் ரெஸ்பாண்ட். அடுத்த செஷனில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எடுத்து டீகோட் பண்ணி படிக்கலாம். அது வரைக்கும் பாய்.